அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவான் அதிசாரம் மற்றும் வக்ரம் என்னென்ன பலன்களை தருது அப்படின்னு பார்ப்போம். இந்த குரு அதிசாரம் ஆகக்கூடிய நாள் அப்படின்றது 8-10-2025. அதுலேருந்து சற்றேறக்குறைய 42 நாள் அதிசாரத்தில் இருக்காரு. அதிசாரம் முடியக்கூடிய நாள் அப்படின்றது 17-11-2025. அதுக்கப்புறம் குரு பகவான் வக்ரகதிக்கு வராரு. வக்ரகதிக்கு வந்துட்டு அவர் மிதுனத்துக்கே திருப்பி வராரு. அந்த மிதுனத்துல இருக்கக்கூடிய நாள் 118 நாள். ஸோ மொத்தத்துக்கு பார்த்தோம்னா அந்த 160 நாளும் ரிஷபராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இதுவரை குடும்பஸ்தானத்துல இருந்த குரு பகவான் குடும்பம் நல்லபடியா அமைச்சு கொடுத்தாரு. இதுவரை திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு திருமணம் தடை தாமதம் விலகினுச்சு. வீட்டுல கெட்டி மேல ஓசை கேட்கக்கூடிய வாய்ப்பு இந்த 160 நாள்ல உண்டா? 160 நாள்ல உண்டு. இதை தவிர 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு. கடந்த காலகட்டங்கள்ல 2ல இருவர் 3ல இருக்காரு. 3ல இருக்கிறவர் பார்த்தோம்னாக்க உச்சம் பெற்றிருக்காரு. அவர் சுய நட்சத்திரமான புனர்பூசத்துல இருக்காரு. நீங்க எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போடக்கூடிய எஃபெக்டுக்கு நெவர் ஃபெயிலியர். அது தவிர தனக்காரகனான குருவுடைய பார்வை 5, 7, 9ல விழுது. உங்களுக்கு 5ஆம் பார்வையா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல விழுது. அப்ப இந்த 7ஆம் இடம்ன்றது பார்ட்னர் ஸ்தானம். ஒன்னு லைஃப் பார்ட்னர், இன்னொன்னு பிசினஸ் பார்ட்னர். கடந்த காலகட்டங்களில் ரிஷப ராசியை சேர்ந்தவங்களுக்கு லைஃப் பார்ட்னர்னாலேயும் பிரச்சனைகள் இருந்துட்டு இருந்துச்சு, பிசினஸ் பார்ட்னர்னாலையும் பிரச்சனை இருந்துட்டு இருந்துச்சு. அந்த பிரச்சனைகள் அத்தனையுமே இந்த குருவுடைய அதிசாரத்தினால விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணம் தடை தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல பார்த்தோம் அப்படின்னாக்க ரிஷபராசிக்கு குருவுடைய 7ஆம் பார்வை அப்படின்றது 9ஆம் இடத்துல உழுது. 9ஆம் இடம் அப்படின்றது உயர்கல்வி ஸ்தானம். உயர்கல்வியில கடந்த காலகட்டங்கள்ல காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதினவங்களுக்கு, எழுத போறவங்களுக்கும், ஐஐடி, ஜேஇஇ, நீட் எழுதக்கூடியவங்களுக்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விரும்பிய பல்கலைக்கழகங்களை விரும்பிய கோர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரத்துல சர்க்கல்கள் இல்லாம, சங்கடங்கள் இல்லாம கேட்ட இடத்துல கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல குரு பகவானவர் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்துட்டு 9ஆம் பார்வையா உங்களுடைய லாபஸ்தானம் பார்க்கிறாரு. உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் இருந்த லாபங்கள் குறைஞ்சிருந்துச்சு. இப்ப லாபங்கள் அல்லோன்னு அள்ளுமா அள்ளும். மொத்தத்துல பார்த்தோம்னா ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த குரு வக்ரம் மற்றும் அதிசாரம் 95 விழுக்காடு லாபம் தருமா? லாபம் தரும். நல்லது. நமஸ்காரம்.